மண்பானை செய்கிறாங்களா அதெல்லாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சுத்தமா இல்லாதது கேட்குறேன். குறைஞ்சிருக்குன்னா ஒரு குட் எக்ஸாம்பிள். ஏன்னா ஃபியூச்சர்ல இல்லாம போகலாம். மாட்டு வண்டியில போற காலம்னா மலையேறி போச்சு, இப்போ இல்லை. ஒரு டீம் வந்து ஒருத்தர் சொல்லுங்க எனக்கு. மேம் ஏற்கனவே வருது மேம். ஏற்கனவே சூப்பர். இப்போ டிராக்டர் வந்ததுனால ஏற்கனவே அந்த அந்த தம்பி இன்னும் சொல்றாங்க கேட்கல. வாக்கிங்கா? ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா, முன்னாடி வந்து நம்ம காசு அனுப்புனா இந்த மாதிரி ஏடிஎம் சிஸ்டம்லாம் கிடையாது. நம்ம போயிட்டு ஏடிஎம்ல டெபாசிட் பண்ணலாம். மணி ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு மணி ஆர்டர் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. மணி ஆர்டர் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? யாராவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? மணி ஆர்டர் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே. அதே மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டடான ஒரு பிசினஸ்னா எஸ்டிடி பூத்னு அப்பெல்லாம் நான் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிற காலத்துல வெறும் ஒரு எஸ்டிடி பூத் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ்டிடி பூத் யூஸ் பண்ணிருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். ஸோ எஸ்டிடி பூத் வந்து ஒரு காலத்துல அவ்வளோ ஃபேமஸா இருந்தது. அதுக்கப்புறமா மொபைல் ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் எஸ்டிடி பூத்தோட யூசேஜே இல்லாம போயிடுச்சு. இப்போ வந்து லேடிஸ் வேலைக்கு போறாங்க. அப்பெல்லாம் லேடிஸ் வேலைக்கு போக மாட்டாங்க. அவ்வளோ மும்பைலாம் இந்த மாதிரி இருக்காது. ரொம்ப ஓவர் க்ரௌடா இருக்கும். ட்ரெயின்ல நீங்க ஏறவே வேணாம். ட்ரெயின் கதவு கிட்ட போய் நின்னாலே போதும், கூட்டமே உங்களை தள்ளிட்டு போயிடும். அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கும். ஸோ அதனால 9 மணி ஆஃபீஸ்னா 7 மணி 6 மணி அவ்வளோ காலையில கிளம்ப வேண்டியிருக்கும். அவ்வளோ காலையில எழுந்து சமைக்க முடியாது. அப்படின்றதுனால ஹவுஸ் ஒய்ஃப் கிட்ட இருந்து வீட்டுக்கு வந்து டிஃபன் பாக்ஸை கலெக்ட் பண்ணி ஆஃபீஸில் கொண்டு வந்து கொடுக்கறதுக்காகவே டப்பாவால சிஸ்டம்னு ஒன்று இருந்துச்சு. எந்த விதமான டெக்னாலஜியோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமையே அந்தந்த டிஃபன் பாக்ஸ், அதுவும் ஒரு 10-20 தடவை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஒரு டப்பாவால வந்து ஒரு 100 டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் ஒன்று கூட மிஸ் ஆகாது. கரெக்டாக அவங்கவுங்க டிஃபன் பாக்ஸ் அவங்கவுங்க கிட்ட போயிடும். அதுக்கு ஒரு நம்பர் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. அதுவும் இந்த வீட்டிலேருந்து கலெக்ட் பண்ணி அவங்களே டைரெக்டாக போய் ஆஃபீஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்க கொண்டு போய் ஒரு ஸ்டேஷனில் கொடுப்பாங்க. அந்த ஸ்டேஷனில் கொண்டு கொடுத்துட்டு இன்னொருத்தவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி மாறி 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 கை மாறி போனாலும் டிஃபன் பாக்ஸ் தொலைஞ்சு போகிறதோ மாறி போகிறதோ எதுவுமே இல்லாமல் பல வருஷமாக இருந்த
வந்துருச்சு. அந்த காலத்துல ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா கையில தான் வரைவாங்க. ஸ்ரீனிவாசா பவன் அந்த மாதிரி ஒரு ஒரு கடைக்கும் கையில தான் பெயிண்டிங் அடிப்பாங்க. பேனர்ஸ் எல்லாமே வந்து கையில பெயிண்ட் அடிச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஆர்டிஸ்டுக்கெல்லாம் இப்போ அவ்வளோ வந்து தேவை கிடையாது. ஏன்னா டெக்னாலஜி அடாப்ட் ஆயிடுச்சு. ஸோ டெக்னாலஜி வளர வளர அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வந்து எவால்வ் ஆகிக்கணும். கரப்பான்பூச்சிக்கு எத்தனை வருஷமா இருக்கு? எவ்வளோ வயசு இருக்கும் கரப்பான்பூச்சிக்கு? எத்தனை 100 வருஷமா இருக்கா? 1000 வருஷமா இருக்கா? பல வருஷம் இல்ல. ஒரு கரப்பான்பூச்சிக்கு வயசு இல்லைன்னு கேட்கல. கரப்பான்பூச்சி எத்தனை வருஷங்களா இருக்கு இந்த எர்த்ல? எத்தனை நூற்றாண்டா இருக்கு? ஒரு 1000 வருஷம் இருக்குமா? இல்ல 500 வருஷம் இருக்குமா? 500 வருஷம் இருக்கு. அது இருக்கு. திருவிழா கரப்பான்பூச்சி அத்தனை வருஷமா இருக்குது. ஆனா அவ்வளோ பெரிய டைனோசர் ஒரு மனுஷனே அடிச்சு திங்க முடியும். மனுஷன் என்ன, சிங்கம், புலி எதை வேணா அதை நினைச்சா அடிச்சு சாப்பிட்டு உயிர் வாழ முடியும். அது ஏன் உயிர் வாழல? அது ஏன் அழிஞ்சு போச்சு? ஒத்து வரல. என்ன ஒத்து வரல? ஓகே, வேற வேற ஆன்சர்ஸ்? சர்வை பண்ண முடியல. ஸோ சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். அது வந்து பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்க தெரியல டைனோசரஸ்க்கு. ஸோ அதனால அது அழிஞ்சு போச்சு. ஸோ நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனரா இருக்கணும் அப்படின்னா டெக்னாலஜி என்னெல்லாம் வருதுன்றதுக்கு ஏற்ற மாதிரி அட்வான்ஸ் லெவலில் என்ன வருது இல்லை என்ன வரப்போகுதுன்னு நம்ம கமல்ஹாசன் மாதிரி ஃபியூச்சர் திங்கிங் பண்ணலாம். விஸ்வரூபம் படம் வந்தபோது அவர் தியேட்டர்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. தியேட்டர் உரிமையாளர்கள்லாம் சண்டை போட்டாங்க. எங்க தொழிலே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டாங்க. ரிலீஸ் பண்றதுக்கே நிறைய பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணாரு. ஆனா இப்போ மோஸ்ட் ஆஃப் தி படம் எதுல ரிலீஸ் ஆகுது? ஓடிடில ரிலீஸ் ஆகுது. இப்போ ஓடிடி வரப்போகுதுன்னு அவர் ஒரு 10 வருஷம் முன்னாடியே சொல்லிட்டாரு. ஸோ அந்த மாதிரி எங்க என்ன டெக்னாலஜி இருக்கு இல்லை ஃபியூச்சர்ல வரப்போகுது அப்படின்ற திங்கிங் இருந்து ஃபியூச்சர் பிளானா நீங்க ஒரு தொழில் பண்ணணும். எந்த தொழிலை பண்றதா இருந்தாலும் நம்ம 4 பேர்கிட்ட போய் வேலை பார்க்கணும் அப்படின்ற தாட்ல வந்து நீங்க ஒரு தொழிலதிபர் ஆக முடியாது. நம்ம 4 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்ற திங்கிங் இருக்கணும். திங்கிங் மட்டும் இருந்தா போதுமா? அதுக்கான ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும். அதுக்கான குவாலிட்டிஸை வளர்த்துக்கணும். என்னெல்லாம் அந்த நுண்ணறிவு அந்த விஷயமும் டெக்னிக்கல் ஸ்கில் மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்கில், அந்த ஸ்ட்ராட்டஜிஸ், அந்த டெக்னிக்ஸ் இது எல்லாமே யோசிக்கணும். நீங்கள் எடுத்தோடனே போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பிஸ்னஸ் பர்சன் கிட்ட போய் கொஞ்ச நாள் நீங்கள் வேலை பார்க்கலாம். அவங்க கிட்ட ஒரு ட்ரெயினியாக ஜாயின் பண்ணலாம். அது இப்போ செட்டியார் ஃபேமிலி தான் வந்து பிஸ்னஸ்க்கான பீப்புள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. செட்டியார் ஃபேமிலிஸில் வந்து என்ன ஒரு அவங்களோட கம்யூனிட்டியில் என்ன ஒரு சிஸ்டம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டு பையன் இப்போ டாட்டா, எக்ஸாம்பிளுக்கு டாட்டா சொல்கிறேன், செட்டியார் கிடையாது. ஸோ அவங்க வீட்டு பையன் வந்து ரிலையன்ஸ் அம்பானி அவங்களோட ஃபேக்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணுறது, அவங்க கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி அவங்களுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். ஏன்னா இந்த பரம்பரையில் ஒரு டெக்னிக்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்க ஃபேமிலியில் அவங்க பிஸ்னஸில் ஒரு டெக்னிக் வச்சுருப்பாங்க. எல்லா டெக்னிக்ஸ்லையும் கற்றுக்கிட்டாதான் பிஸ்னஸில் சர்வை பண்ண முடியும். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா செட்டியார் ஃபேமிலியில் வந்து பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சு, அவங்க தோற்று போயிட்டாங்க அப்படின்னு இருக்காது. ஏன்னா அவங்க அந்த டெக்னிக்ஸை ஒரு ஒத்துமையாக அவங்க கம்யூனிட்டிக்குள்ளே கற்றுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களோட தொழில் முனைவோருக்கான ஸ்கில்லை டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணி எவால்வ் பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினராக இருக்க முடியும். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? என்னோட